ஜனங்களிடத்தில் உபதேசம் பண்ணி சத்தியத்தை தெளிவாய் அவர்களுக்கு அறிவித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு இருந்ததான கட்டுகளை எடுத்து அவர்களோடு போராடினதான பிசாசு போராட்டத்திலிருந்து அவர்களை தப்புவித்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கி சமாதத்தை கட்டளையிட்டு பல காரியங்களை செய்து வந்தார். இதெல்லாம் யூதர்களுடைய தேசத்திலே நடந்தது. யூதர்களுக்கு எல்லாம் நடந்தது. சில காரியங்கள் புறஜாதிகளும் வந்து அதை பெற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு இப்படிப்பட்டதான காரியங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுனால இயேசு ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று இயேசுவை தற்காலிகமான இந்த உலகப்பிரியமான காரியத்துக்கு அநேகர் பற்றி கொண்டிருந்தாங்க. சிலர் அந்த தற்காலிகமான உலகப்பிரியமான காரியத்துக்கு பற்றி கொண்டு இல்லாமல் நித்திய ஜீவனுக்காக பற்றி கொண்டிருந்தாங்க. அதனால் அவரை தேடினாங்க. யோவான் ஸ்நானகன் கூட இருந்த சீசர்கள் எல்லாம் யோவானை ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படி சொல்லி எண்ணினார்கள். அவன் ஒரு எஸ்ஸின் கூட்டத்தை சேர்ந்தவன். அதனால் அவர்களோட கூட கர்த்தர் இருப்பார் என்று நம்பினார்கள். அந்த நாட்களில் பரிசேயர் கூட்டம் இருந்தது, சதுசேயருடைய கூட்டம் இருந்தது, வேத பாரகர் கூட்டம் இருந்தது. இது இல்லாமல் இன்னொரு கூட்டமும் இருந்தது தான் எஸ்ஸின் கூட்டம். அவர்கள் தான் அந்த குமரான் மலையின் அடியில் இருந்து குகையில் வேதத்தை எழுதி கொண்டே இருப்பார்கள். வேதம் எழுதும்பொல்லாம் டெய்லியும் காலையிலும் சாயங்காலமும் ஸ்நானம் பண்ணுவார்கள். அதனால்தான் யோவான் ஸ்நானகன் என்று. அவன் வந்து பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பவில்லை அப்படி சொல்லி ஜனங்களோடு பேசினான். எஸ்ஸீன்கள் யாரிடத்திலையும் பேச மாட்டார்கள். அவன் பேசின ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு கர்த்தர் இவனோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவனிடத்தில் வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் வரப்போகிறதை குறித்து அறிவித்தான். இப்படி அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒருவர் வரும்போது சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொன்னான். இதை கேட்டு அந்த கூட இருந்த 2 சீசர்கள் ஆச்சரியப்பட்டு யோவானை விட்டு இயேசுக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, என்ன தேடுகிறீர்கள் அப்படி சொல்லி கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், ரபி எங்கே தங்கியிருக்கிறீர் அப்படி சொல்லி கேட்டாங்க. வந்து பாருன்னு கூட கூட்டிகிட்டு போயிட்டார். ஏறக்குறைய 10ஆம் மணி வேலையாக இருந்தது. அவர்கள் போய் அங்கே தங்கி அவரோடு சந்தோஷப்பட்டார்கள் சொல்லியிருக்குது. தங்கி என்னத்தை சந்தோஷப்பட்டிருப்பாங்க? ஒரு ஆள் கூட போய் தங்குறது சந்தோஷமா? இல்லை. அவரிடத்தில் அநேக காரியங்களை அவர்கள் கேட்டு கற்றுக்கொண்டிருப்பாங்க. அவர்களுக்குள்ள அநேக சம்பாஷணைகள் நடந்திருக்கும். யூதர்கள் வேதத்தை கரைத்து குடித்தவங்க. இப்போ மோசேயுடைய பிரமாணத்தின் கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதற்கேற்ற பதிலை சொல்லியிருப்பார். அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? மேசியா. அந்த மேசியா நான் தான் என்று ஒரே நைட்டில் அவர்களை நிரூபித்தார். அவர்களுக்கு அவர் நிரூபித்தார் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு. ஆகவே அவர்கள் மிகுந்த சந்தோஷமாகி காலையில் போனாங்க. வெளியே காலையில் போய் அவனுடைய சகோதரனை கொண்டு வந்தான். அவன் தான் பேதுரு. அந்திரேயா போய் அவன் சகோதரனை விட்டான். நீ மேசியான்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அந்த மேசியாவை நாங்கள் கண்டோம், வந்து பார், நீ சொல்கிற மேசியா அவர் தானா அப்படி சொல்லி. அப்போது அவன் வந்து பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு பேசின வார்த்தையை கண்டு பேதுருவும் இவர்தான் மேசியா. அப்போ இவர்கள் என்னத்தை தேட்டாங்க ஆண்டவர்கிட்ட? தடையமான இந்த உலக காரியம் அல்ல. இந்த உலக காரியத்தை அவர்கள் தேடி இருந்தால் இயேசுப்பினால் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கலிலேயாவில் இருந்தாங்க. அவர்கள் கையில் போட் இருந்துச்சு, அவர்கள் கையில் வலை இருந்துச்சு, வேலைக்காரர்கள் கூட இருந்தாங்க. வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்துச்சு. நல்ல வசதியான குடும்பம். ஆகவே அவர்களுக்கு உலக பிரியமான காரியத்துக்காக இப்போ தேவனை தேடலை இருந்தால் அவர்கள் கடலில் போய் ஓசிலே மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. கடலில் போய் மீன் பிடிக்க யாருக்கும் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வலையை வீசினா மீன் கிடைக்கும். கொண்டு வந்து இவங்களுக்கு முதலீடு இல்லாமல் வருமானம் வந்துச்சு. முதலீடே கிடையாது, ஆனால் வருமானம் வந்துட்டே இருந்துச்சு. அப்படி வருமானத்தை பார்த்தவங்க
நம்மனா எதனா ஒரு லீடு போட்டு அதை விற்று அதில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், அதில் தான் நம்ம பழிச்சிப்போம், அதில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லையே, முதலீடே கிடையாது. போய் வீசுவாலையில் மீன் மாட்டுச்சா கொண்டு வந்து விற்பாங்க, அவ்வளோதான். அப்போ இவர்களுக்கு என்ன குறை இருந்துச்சு? என்ன குறை இருந்துச்சு? ஒரு குறையும் கிடையாது. ஆகவே இவர்கள் போய் தேவனை தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இப்போ தேவனை தேடி வந்து வலையெல்லாம் விட்டுட்டு வராங்களே, செய்திருந்ததான இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, வலையும் படவெல்லாம் விட்டுட்டு வர்ற காரணம் என்ன? நித்திய ஜீவன். அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார், என்ன யார் என்று நினைக்கிறீங்க? என்னை குறித்து யார் என்று உலகத்தார் சொல்லுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு நீ யோவான் ஸ்நானகன், ஒருத்தன் சொல்கிறான் நீ தீர்க்கதரிசி, பல காரியம் சொல்கிறாங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன சொல்லுங்க? அவன் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அதனால தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் அப்படி சொல்கிறாங்க. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கேபாவாக இருக்கிறாய், ஒரு பாறையாக இருக்கிறாய், இந்த சபையின் மேல் இந்த கல்லை சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவன் உனக்கு இது வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படி சொல்லி. இப்போ அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்றது இதில் விளங்கி போச்சு. ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படி இருந்தாங்க, ஆனால் இன்னொரு கூட்டத்தார பின்னால் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அவர்கள் கூட பாதியில் போயிட்டாங்க, ஆனால் ஒரு கூட்டம் அவருக்குள்ள பின்னாலேயே இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஒரு நேரம் வந்தது, ஜனங்களுடைய முழு உலகத்துக்காகவும் பலியாக வேண்டிய கட்டாயம். பலியும் ஆயிட்டார், இயேசு கிறிஸ்து பலியும் ஆயிட்டார். இப்பொழுது இவர்கள் திகைச்சு போனாங்க, எல்லாம் திகைச்சு போனாங்க. யாரெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களோ அவங்களும் திகைச்சு போனாங்க. இப்படி திகைச்சு போயிருக்கிற நேரத்தில் 3 நாள் ஆயிடுச்சு. அவரை அரைஞ்சி சிலுவில் அரைஞ்சி 3 நாள் ஆயிடுச்சு. யூதர்களில் எப்பவும் மரித்த ஒரு ஆளை கல்லறைக்கு முன்னால் வைக்கணும் அப்படி சொன்னாக்கா வர்க்கம் போடுவாங்க. ஏன்னா அந்த சரீரம் கெட்டு நாரக்கூடாது அப்படி சொல்லி தூப வர்க்கம் போடுவாங்க. அதை இயேசுவுக்கு போடலை. ஏன்னா ஓய்வு நாள் வர்றதுனால அவரை ரொம்ப துரிதமாய் அர்ஜென்ட்டாக இறக்கி சடனாக ஒரு துணியை கட்டி அவரை கையில் வச்சுட்டாங்க. அதனால் அவருக்கு செய்ய வேண்டியதான எந்த விதமான காரியமும், யூதர்கள் செய்ய வேண்டியதான எந்த காரியமும் அவர்கள் செய்யலை. அதனால் அவர் செய்யணுமே, அதை செய்யாமல் விட்டுட்டோமே சொல்லிட்டு தான் அவர்கள் என்ன செய்தாங்க, காலையில் அவர்களுக்கு சில காரியங்களை செய்யும்படி வந்தாங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலை தங்கள் ஆயத்த பண்ணின காந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். அவர்கள் ஆயத்தம் பண்ணின அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, அவர்கள் ஆயத்தம் பண்ணின சில கந்த வர்க்கங்கள் அந்த சரீரத்தில் பூசும்படியா கந்த வர்க்கங்களை எடுத்துக்கிட்டு என்ன செய்தாங்க, வந்தாங்க. இப்போ 3ஆம் நாள் அப்படி சொல்லியிருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து அறையப்பட்டது ஓய்வு நாளுக்கு சமீபம். அந்த சாயந்தரம் மணி ஆச்சுன்னா ஓய்வு நாள் தொடங்கிடும். அந்த டைமில் பஸ்காவினுடைய ஓய்வு நாளில் தான் அவர் என்ன செய்தார், சிலுவையில் அறையப்பட்டார். அடுத்த நாள் ஓய்வு நாள் சாயந்தரத்து வச்சுட்டாங்க, ஒன்றும் பண்ணலை. அப்போது மறுபடியும் 1ஆம் நாள் ஆரம்பிக்குது. 1ஆம் நாள் அப்படி சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில், சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மறுபடியும் அறையிறாங்க. சனிக்கிழமை முழுவதும் கல்லறையில் இருந்தார். அப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகமாக அவர் எழும்பிட்டார். இருட்டோடு வராங்க. வந்து பார்த்தா அந்த கல்லறை திறந்து இருந்துச்சு. உள்ளே பார்த்தா இயேசுவை காணும். சில ஸ்திரீகள் இருந்தாங்க. அப்போ அங்கே 2 பேர் இருந்து சொன்னாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல நீங்கள் ஏன் தேடுறீங்க? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல ஏன் தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை. அவர் உங்களுக்கு சொன்னது போல் அவர் உயிர் தெழுந்து போயிட்டார் சொன்னாங்க. இவங்க பயத்திலையும் நடுக்கத்திலையும் குனிஞ்சிட்டே நின்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்தாங்க, நீங்கள் வேத வாக்கியம்னு அவர் சொல்லலையா, உயிரும்போது நான் இப்படி மரிப்பேன் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன் நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கிறாரே, அதை நினைவு கூறுங்கள் அப்படி சொல்லும்போது அவர்கள் நினைவு கூர்ந்தார். 8வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, அவர் வார்த்தைகள், அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, அதைத்தான் தேவதூதர் இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் மரிப்பேன் உயிரோடு எழும்பேன் அவர் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நினைவு கூறுங்கள். ஆமாம் உண்மை தான், அவர் சொன்னார் தான் அப்படி சொல்லி அதை நினைவு கூர்ந்து உடனடியாக ஓடியாடுறாங்க. எங்கே வராங்க? சீசர்கள் இடத்துல வந்தாங்க. இப்போ சீசர்கள் இடத்துல வந்து அவர்கள் சொல்கிறாங்க, 9வது வசனம்.
கல்லறையை விட்டு திருப்போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர் மகதலேனாலய மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும். சில ஸ்திரீகள் போய் அப்போஸ்தலர்களுக்கு இதை சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் தூப வர்க்கம் போடுறதுக்கு கந்த வர்க்கம் போடுறதுக்கு போனோம் கல்லறையில் போனால் அவர் சரீரம் காணோம், அவரையும் காணோம். 2 பேர் அங்கே வெண்வஸ்திரம் தரிச்சிருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே இல்லை, செத்தவங்க இடத்துல உயிரோடு இருக்கிறவங்கள போய் செத்தவங்க இடத்துல தேடுறது என்னன்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாக்கிட்டு இருந்தோம். அவங்க அந்த வசனம் வேற சொல்கிறாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொன்னார் இல்லையா, நான் மறிப்பேன் உயிரோடு எழும்போன்னு, அதெல்லாம் நினைவு கூறுங்கள் வேற சொல்கிறாங்க. ஆமாம் அவர் சொன்னார் தானே, அதை உயிரோடு எழும்பி போயிட்டாரோ அப்படி சொல்லும்போது இந்த சீசர்களுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? 11வது வசனம், அவர்கள் வீணான பேச்சு பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. 11வது வசனம், இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது. ஏன் வீண் பேச்சாக தோன்றினதுனால அதை எடுபடலை. இப்போ சகோதரிமாருங்கள்லாம் ஒரு சின்ன காரியம்னா கூட அதை அப்படியே போய் சொன்னால் கூட நம்ம, ஏன்னா இவங்க 1ன்னா 4 ஆக்குவாங்க, 10 ஆக்குவாங்க, எதுவுமே நடக்கலைன்னா கூட நடந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லா ஆம்பளைங்களுக்கும் தெரியும். எதுவும் நடக்கலைன்னா கூட நம்ம மூச்சு விட்டா கூட அங்கே செத்துட்டான்ருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த பாருங்க, இவங்க இதெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த யூதர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்க, இன்னும் வீண் கதை பேசிட்டு இருக்கிறாங்க. ஏய், அவரை தானே கையும் காலெல்லாம் சிலுவில் அரைஞ்சி அவரை அந்த வாரில் அடிக்கும் போது ரத்தம் வெளியே போச்சு. இதில் கையை காலை சிலுவில் அரைஞ்சி வச்சுருந்தாங்க. இதில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வராமல் ஈட்டியில் வேறு குத்தமாக, ஈட்டியில் குத்தி அம்மா குடலாம் போய் அந்த இருதயமெல்லாம் ஓட்ட விட்டு ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துருச்சு. இப்படி செத்து நாங்கள் கண்ணார பார்த்தோம். இப்படி ஒரு மனுஷன் மறிக்கவே முடியாது, அப்படி ஒரு மரணம் அவர் மரணிச்சிருக்காரு. இப்போ போய் அவர் உயிர் தந்த 3 நாள் இன்னும் காயமெல்லாம் கூட ஆறி இருக்காதே, அவர் பட்ட காயம் அந்த மாதிரி ஆச்சே, அவர் காயமெல்லாம் கூட ஆறி இருக்காது. அப்படியே உயிரோடு எழும்பினா கூட எழுந்து நடக்க கூட தெம்பு இருக்காதே, அவ்வளோ ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சு. இவளுங்க என்னென்ன உயிரோட எழுப்பிட்டேன்னு சொல்கிறாளுங்களே, அவங்களுக்கு அது பைத்தியம் மாதிரி தோணுச்சு. வீண் பேச்சை பேசிட்டு சரி கனவு கண்டிங்களா அப்படி சொல்லி துரத்தி விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க தகச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அந்த பேதுரு இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன தான் நடக்குது, ஒருவேளை எவனா தூக்கிட்டு போயிட்டான் ஆண்டவரை அப்படி சொல்லிட்டு அவன் ஓடனான். 12வது வசனம், பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இப்போ அவங்களுக்கு ஒரே பிரமிப்பா இருக்குது, என்னடா நடந்தது, உயிர் தெழுந்தாரா போயிட்டாங்களா, இதான் இப்போ அவங்களுக்கு கேள்வி. ஏசாமி உயிர் தெழுந்தாரா, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா உயிர் தெழ சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஒரு மரணம் தான் அவருக்கு சம்பவிச்சிருக்குது. ஆனால் துணியெல்லாம் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. இவன் சந்தேகப்பட்டு இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படி வந்து அந்த கலருக்குள்ளே வர குனிஞ்சி வேற பார்க்குறான். துணியெல்லாம் சுருட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கு, இன்னொரு இடத்துல துணி இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரமிச்சுட்டு போயிட்டான். இவன் போய் ஆமாம் காணோம், உயிர் தெழுந்தார் அப்படி சொல்லவே இல்லை, பேதுரு சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த தான சில விஷயங்கள். அதுக்கப்புறமா இந்த காரியம் போது அன்றைய தினமே 2 சீசர்கள் அவருக்குள்ளே இருந்து எழும்பி 7 அல்லது 8 கிலோ தூரம் எம்மா ஊருக்கு போகிறாங்க. 13, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ள 2 பேர் அப்படி சொல்லியிருக்குது. இது 11 பேர் சீசர்கள்ல 2 பேர் கிடையாது. எம்மா ஒரு சீசர்கள்ன்றாங்க, அவங்க எம்மா ஊரும் கிடையாது. ஆனால் எம்மா போனதுனால எம்மா ஒரு சீசர் அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கிறோம், வேதம் சொல்லலை. எம்மா ஊருக்கு அவங்க போனாங்க. அப்போ அன்றைய தினமே என்ன அர்த்தம், இவர்கள் 2 பேரும் பயந்துட்டாங்க. சரி, இவங்க யார், இவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க 18ஆம் வசனத்தில். அதில் ஒருத்தன் கிளையப்பா அப்படி சொல்லிட்டு, அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் ஒருத்தன் பேர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தையப்பா, இன்னொருத்தன் பேர் சொல்லலை.
அப்போது இயேசு கிறிஸ்துடைய 12 சீசரில் கிளையோப்பா அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா அந்த 12 சீசர் நமக்கு தெரியும் யார் யார் அப்படி சொல்லிட்டு. அப்போ இந்த 12 சீசரில் இவங்க கிடையாது. அப்போ இவங்க யார் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள்? பிரியமானவர்களே, 70 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து 2 பேர் அமைச்சார் பாருங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் தான். அவங்க உறவினர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதில் கொஞ்சம் பேர் வெளியால் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இயேசு கூடயே 12 பேர் இருந்தாங்களே, கூடயே திரிஞ்சிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரிலாம் தெரியல. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாமே இருந்துச்சு. அவங்க வருவாங்க, ஆண்டவர் சொல்லும் போது ஊழியம் செய்வாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. இப்போ ஆண்டவர் மரித்த போது எல்லாரும் கும்பலாக தான் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? எருசலேமில். அப்போ இவங்க எருசலேமும் கிடையாது. ஏன்னா எருசலேமில் ஒரு சீசரையும் ஆண்டவர் பிடிக்கல. எருசலேமில் ஒரு சீசரையும் ஆண்டவர் பிடிக்கவே இல்லை. எல்லாரும் எங்கே பிடிச்சாரு? கலிலேயாவில் தான். ஒருத்தனை வா பின்னால் வான்னு கலிலேயாவில் தான் பிடிச்சாரு. அந்த லேவி மத்தேயு ஆயத்துறையில் இருந்தானே, அவனும் எருசலேமில் கிடையாது. ஏன்னா அவனும் கலிலேயாவில் தான் இருந்தான். அவர் அப்படியே சுற்றிட்டு வரும்போது அங்கே ஒரு ஆயத்துறையில் உட்காந்துருந்தான். ஏன் அங்கே ஆயத்துறை வச்சுருந்தாங்க? இந்த கலிலேயாவில் மீன்லாம் பிடிக்கிறாங்களே, அந்த மீன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ நிறைய அங்கே என்ன செய்ய வியாபாரம் நடக்கும். இவர் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸ், வரி வசூல் பண்ணுறவர். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அங்கே உக்காந்துட்டு எல்லாரும் வியாபாரம் பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து வரி வசூல் பண்ணிட்டுருப்பார். அதனால தான் அங்கே உட்காந்துருந்தார். ஆனால் இவர் தேவி ஆயத்துறையில் உட்காந்துக்கிறான், வட்டி வசூல் பண்ணிட்டு. அதனால தான் இவனை அங்கே பார்த்து. இப்போ இவனும் எருசலேமுக்குள்ள இல்லை. ஏன்னா எருசலேமில் யாரும் இயேசுவே தெய்வமும் நம்பவும் இல்லை, யாருமே நம்பலை. எருசலேம் இந்த ஒரு சீசனும் கிடையாது. அப்போ சுற்றி இருக்கிறதானே கலிலேயாவில் தான் ஆண்டவர் கிறிஸ்துகள் இருந்தாங்க. இப்போது அன்றைய தினமே பேதுருவும் போய் ஒன்றுமே சொல்லலையா? இவங்களுக்கு பணத்தையும் காணும், சரீரம் காணோன்னு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சீசர்கள் எருசலேமிலேயே தான் இருந்தாங்க. சீசர்கள் எருசலேம் விட்டு போகலை, அவர்கள் அங்கே தான் இருந்தாங்க. இப்போது அதுக்கு இருந்ததான ஜனங்களுக்குள்ள என்ன தெரியுமா ஆச்சு? 2 பேருக்கும் சாமியை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் சரீரமாவது இருக்கும்னு பார்த்தோம், அதை கூட எவன்கிட்ட போயிட்டான். இனி நம்மளை விட்டு வைப்பானுங்களா? நம்மளை எங்கன்னா வைப்பானுங்களா? இவனுங்க தான் இப்படியே உட்காந்து கிடக்குறானுங்க, எதுவுமே செய்யாமல். நம்ம இங்கே இருந்தால் வேஸ்ட், நம்ம இங்கே இருந்தால் நம்மளும் செத்துருவோம் அப்படின்றதான பயத்தில் தான் எழும்பி கலிலேயாவுக்கு போகலை. ஏன்னா இயேசு கூட இருந்த அத்தனை பேரும் கலிலேயா ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியும். கலிலேயா ஆட்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பக்கமாக மேலே ஏறி போகாமல் எருசலேமிலேருந்து 7 அல்லது 8 கிலோமீட்டருக்கு இறங்கி வரானுங்க. எருசலேம் இந்த பக்கம் இருக்குது. எருசலேமுக்கு ஆக வடக்கே இருக்குது எம்மா ஊர், அது ஒரு கிராமம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இங்கேருந்து இங்கே போகிறாங்க. இப்போ கலிலேயாவுக்கு போனோன்னா எருசலேம்லேருந்து மேலே ஏறணும். அங்கே தான் கலிலேயா இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து 12 கிலோமீட்டர் வரானுங்க. 12 கிலோமீட்டர். ஏன்னா மலை மேலேருந்து இறக்கும், கட்டன்னு நடந்து வந்துடலாம். இப்படி வரானுங்க. அப்போ இந்த பக்கம் போகிறவங்கள அவனுங்க வழி போக்கணுங்க, அவனுங்கெல்லாம் இயேசு சீசர் இருக்க மாட்டானுங்க அப்படி ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் உயிர் தப்பி தைரியமாக போயிடலாம். இந்த பக்கம் கலிலேயாவுக்கு நம்ம ஊருக்கு போனோம்னா எவனா கண்டுபிடிச்சி நம்மளை பலி போட்டுருவான் அப்படின்ற பயம் தான் அவங்களுக்கு. அதனால் என்ன செய்தாங்க? அவங்க கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கிளையோப்பா அவ்வளோ முக்கியமானவரா? அவன் பேர் ஏன் போட்டிருக்காங்க? கிளையோப்பா பேருன்னு ஒருத்தமான 2 பேரில் கிளையோப்பா பேர் அப்படி சொல்லி போட்டிருக்காங்களே, அவன் முக்கியமானவர். அவர் யாருன்னு பார்க்கலாமா? யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கும். கிளையோப்பா மரியாள் அப்படி சொல்லி ஒருத்தி வரா. ஆம்பளை பேரும் பொம்பளை பேரும் 2 பேர் எப்படி போடுவாங்க? கிளையோப்பா மரியாள் அப்படி சொன்னாக்கா, கிளையோப்பா மரியாள் யாருன்னா இயேசு கிறிஸ்துடைய தாய் இருக்கால, அவளுக்கு சகோதரி அப்படி சொல்கிறாங்க. கூட பிறந்த சகோதரியில் மரியாள் தனியாக பிறந்தா அவங்க வீட்டுக்கு. மரியாள் அப்படின்னு பேர் வைக்கா கசப்புன்னு அர்த்தம். மரியாள்னு பேர் வச்சா கசப்பு. யூதர்களில் மரியாள்னு யாருக்கு பேர் வைப்பாங்க அப்படி சொன்னால், ஒரு பொம்பளை புள்ள பிறக்குது பாருங்க. ஆம்பளையே பிறக்காம ஒரு எடுத்தவனையும் பொம்பளை புள்ளக்கு பிறக்குதுல கசப்பு, மாறா அப்படி வைப்பானுங்க. மாறா தான் மருவி மரியா அப்படி சொல்லி வருது. மாறா மரியா. அப்போது பொம்பளை பிறந்தா மாறா அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. கசப்பு பிறந்திருக்குது. அடுத்ததும் பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா
மகதலேனா மரியாள்றாங்களே, கூட ஒரு புனைப்பெயர் வச்சுப்பாங்க, அந்த பேர் அப்படி தான். அப்போது இவள் சகோதரி அப்படி சொன்னால் உறவினர்கள், அவ்வளோதான், கூட பிறந்தவ கிடையாது. 25 படி, யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவளுடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் கிளையோப்பா மரியாள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த கிளையோப்பா யாரு? தோ இவர் தான். இந்த எம்மா ஊருக்கு போகிறாங்களே, அதில் ஒருத்தர் தான் கிளையோப்பா. அவருடைய மனைவி தான் இந்த மரியாள். அதனால் கிளையோப்பாவுடைய மனைவி கிளையோப்பா மரியாள் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்துடைய அம்மாவுடைய சகோதரி, இயேசு கிறிஸ்துவுடைய அம்மாவுடைய சகோதரி, அதாவது சித்தி. புரியுதா உங்களுக்கு? சித்தி புருஷன் யார் இவரு? அவங்க அம்மாவுடைய தங்கச்சி புருஷன், அவங்க அம்மாவுடைய தங்கச்சி புருஷன். அப்போ இவருக்கு இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை? இவர் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸான, அவர் ரொம்ப சொந்தம், ரொம்ப சொந்தம். ஆனால் இவருக்கு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் அப்படின்னு தெரியாது, தெய்வம்னு தெரியாது, தெய்வமாக அவங்க ஏறலை. அதனால் இவங்க என்ன செய்தாங்க, உயிர் நம்ம உயிர் போயிடும் அப்படி சொல்லிட்டு இப்போ கூட இருந்தவன் யாராக இருக்கான்? அவனும் சொந்தக்காரனாக தான் இருப்பான். ஏன்னா ஆகவே இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அடைஞ்ச உடனேயும் அவங்க வீட்டும் என்ன செய்யும், மனசில் பக்கு 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 பக்குன்னு இருக்கும். பணத்தை கூட வைக்கல, தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதனால் நம்மளையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. அப்படி சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஊருக்கு தேடி கண்டுபிடிச்சிடுவானுங்க. அதனால் எம்மா ஊருக்கு போவோம். எம்மா ஊர் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா? வெந்நீர் ஊற்றுன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பாக சுட தண்ணி வரும் கொஞ்சம் போல். ஏன்னா அது பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கில் இந்த எரிமலை பக்கத்துலலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக சுட தண்ணி வரும் பார்த்தீங்களா? அந்த நீரில் போய் குளித்தாங்கன்னா கலகலன்னு இருக்கும். அப்படி அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியமாகும். அதை குளிக்கிறதுக்கு காசு கொடுத்து போவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து டூர்லாம் வருவாங்க. அப்படி நம்ம போய் அங்கே போய் டூரிஸ்ட் மாதிரி உட்காந்துக்கலாம். எந்தெந்த ஊரில் இருந்தாலும் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி தான் எம்மா ஊருக்கு போனானுங்க, அப்படி தான் எம்மா ஊருக்கு போனேன். ஆகவே இங்கேருந்து வெந்நீர் ஊற்று இவர் போயிட்டாரா? போகிற நேரத்தில் இயேசு பார்த்தார், எல்லாம் எருசலேமில் இருக்காங்க, எல்லாம் எருசலேமில் இருக்காங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மார்க்கு, அப்புறம் மத்தேயு, யோவான், இதிலெல்லாம் இந்த 2 பேரும் வரவே மாட்டானுங்க. மார்க்கில் சும்மா லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 பேர் பிரயாணம் பண்ண 2 பேருக்கும் ஆண்டவர் தரிசனம் அதையே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் லூக்கா மட்டும்தான் விலாவரியாக இவங்க சப்ஜெக்ட் எடுத்து எழுதுகிறான். வேறு எந்த புஸ்தகத்திலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போது அந்த ஒரு இடத்துல மார்க்கில் முதல் ஆண்டவர் யாரை சந்தித்தார் அப்படி சொன்னால் மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் அவருக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்தது அப்படி சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஆளை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மத்தேயில அந்த ஸ்திரீகள், அதுக்கப்புறமா கேபா, பேதுரு ஃபஸ்ட்டு முதல் கேபாவை ஆண்டவர் ஸ்டார் அப்படி சொல்லியிருக்குது. இப்போ ஒன்று படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் லூக்காவில் ஆண்டவர் யாரை முதல் சந்தித்தார்? அந்த கல்லறையில் வந்து பார்த்தாங்களே, லேடிங்கில் இல்லை, அவங்கள இல்லை. இப்போ எம்மா ஊருக்கு போகிறாங்களே, அவங்க கூட நடந்து போகிறார். இவரும் எங்கே வராங்க, மேலேருந்து இறங்குறாங்க, மலை மேலேருந்து கீழே எம்மா ஊருக்கு இறங்கும் போது ஆண்டவரும் கூட வந்துட்டார். கூட வந்து நடந்து போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, போகும்போது இந்த வர்த்தமானங்கள்லாம் பேசிட்டு போகிறாங்களாம். 14:15 போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள. என்ன பேசியிருப்பாங்க? அந்த வர்த்தமானங்களை குறித்து என்ன பேசியிருப்பாங்க? எப்படி நம்பணும்ல, குடியே தெரிஞ்சோம்ல, இப்படி நம்ம ஆளுங்களே பிடிச்சி சிரிப்பாட்டானுங்களே, எவனும் என்னாலும் கூட கேட்கலையே. எவ்வளோ பேர் அவர்கிட்ட வந்து சுகம் பெற்று போனானுங்க. பெரிய பெரிய அதிகாரிகளும் வந்தாங்க. அந்த நிக்கோதேமு வந்தான், அவன் வந்தான். ஆண்டவரை பார்த்து, நீ நித்திய ஜீவனுள்ள தேவனிடத்துலேருந்து வந்தீங்க அப்படியெல்லாம் சொன்னானுங்களே. பாவிங்க, ஒருத்தன் கூட சிலுவையில் அறையும் போது சப்போர்ட்டியை வந்து அவன் ஓடி போய் ஒழிஞ்சிட்டானுங்களே. இப்படி ஆகிப்போச்சு, கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன ஆகுறது, நம்ம கதி. இப்படி தான் வர்த்தமானங்களை பேசிட்டு போகிறாங்க. இப்படி பேசிட்டு போகிற நேரத்தில் என்ன நடந்துச்சு? இயேசுவும் கூட வந்துட்டார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு அவங்க கூட வந்துட்டார். பார்த்தானுங்க, யாருங்க போகிறோம், நானும் இந்த வழியாக போகிறேன் அப்படிங்களா, வாங்க வாங்க. பயந்துட்டோம் நாங்கள், எங்களை வேறு யாருன்னா பிடிக்க தேடி வராங்களோன்னு பயந்துட்டோம். நாங்களே தப்பிச்சு போகலான்னு வரோம். நீங்கள் எந்த ஊர்? சும்மா நானும் வழி பக்கம்தான், இந்த பக்கம் வரோம். அப்படியா? உங்கள் மூஞ்சி பார்த்தா ஒரே பதட்டமாக இருக்குதே. ஆண்டவர் பாருங்க, இன்னும் ஆக்டிங் பண்ணுறாரு.
உங்கள் மூஞ்சை பார்த்தா ஒரே பதட்டமாக இருக்குது. என்ன தான் நடந்துச்சு? என்ன பிரச்சனையாக பேசிட்டு போகிறீங்க? எல்லாம் உனக்கு தெரியாதா? எருசலேமில் என்ன நடந்தது? எந்த ஊர்? எந்த ஊர்? எவ்வளோ பெரிய காரியம் நடந்து ஒருத்தரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. என்னம்மா என்ன நடந்ததுன்னு கேட்குற? 3 நாளைக்கு முன்னே இயேசுன்னு ஒருத்தரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் பயங்கரமானவர், அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. 21. அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நம்பியிருந்தோம். அப்போ இந்த 2 பேர் எதுக்கு இயேசுக்கு பின்னால் போயிருந்தாங்கன்னு தெரியுதா? இப்போ நித்திய ஜீவன் கிடைக்கும்னு இங்கே போகல, நித்திய ஜீவன் கிடைக்கும்னு போகல, அவருக்கு பரலோகம் வேணும் அப்படி சொல்லி போகல. அவர் வந்து எங்களை ராஜாவா ஆளுகை செய்வார், மீட்டு ரட்சிப்பார். எங்களுக்கு ராஜா இல்லாமல் இருந்தோம், இவர் தான் ராஜாவாக வந்துட்டாருன்னு நாங்கள் நினச்சி நம்பி இருந்தோம். இவர் எங்களை ஆளுகை செய்வார்னு நினச்சோம். எங்கள் ஊர் ஆளுங்களே பிடிச்சி அவரை சிலையில் அரைஞ்சிட்டானுங்க. பயங்கரமாக அற்புதம் அடையாளம் செய்து பயங்கர வல்லமையாக பயங்கரமாக பண்ணார். எல்லாம் இவ்வளோ பண்ணி எங்கள் ஆளுங்களே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அப்போது ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கும், அட பாவீங்களா, இதுக்கு தானே அலைஞ்சிருந்தீங்க. ஒரு முறை ஆண்டவரை 5 பேர் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஆண்டவரே சொல்கிறார், டேய் நேற்று தான் அப்பம் கொடுத்தேன், எல்லாருக்கும் 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தேன். அப்பம் கொடுத்தனால என்ன வந்து ராஜா வாக்க பார்க்குறீங்க, ஓசிலேயே சோறு தூளலான்னு பார்க்குறீங்க தானே, வீட்டில் சோறு செய்யாமல் இங்கே வந்து என்கிட்டயே சோறு வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறீங்களா அப்படி கேட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாருக்கும் அப்பம் கொடுத்த உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவ்வளோ ராஜா வாக்கினா எப்பவும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், இப்போ வீட்டில் சமையலே வேணாம், சமையலே பண்ண வேணாம் அப்படி தான் நினச்சாங்க. அதுவும் ஆண்டவரே அப்படி தான் சொல்கிறார், நேற்று அப்பம் கொடுத்து திருப்தி ஆனதுனால இப்போ என்ன பிடிக்க வரீங்களா கேட்குறாரு. அவங்களுக்கு என்னென்னா ராஜா இந்த பூமியில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, இந்த பூமியில் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதனால் இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு அவங்களுக்கு? 22. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சார்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதனை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இப்போ சொல்கிறாங்க, இப்படி 3 நாள் ஆயிடுச்சு, அவரை கொன்னுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் கூட இருந்ததான சகோதரிகள் சில பேர் எங்கள் கல்லறைக்கு கந்தவர்க்கம் பூசுறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, போனாக்க அவரை காணோன்றாங்க. அப்புறம் தேவதூதரை 2 பேரை வேறு தரிசித்தேன்னு சொல்கிறாங்க, அவர் உயர்ந்தன்னு சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணுறானுங்க. ஒன்றுமே புரியல, பைத்தியம் பிடிக்குது எங்களுக்கு, அதனால் இப்படி வந்துட்டோம் அப்படின்றாங்க. இப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். மொதல் அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நடந்தது தெரியாத நீர் என்றால் அந்நியரா, இவர்களுக்கு இயேசுவை தெரியாமல் கண் மூடப்பட்டிருக்குது, இயேசுவை அறிந்து கொள்ள முடியாமல் கண் மூடப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்குது. 19வது வசனமா 18வது வசனமா? அவர்கள் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செயலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். 18வது வசனம், நீர் என்ன அந்நியரா? அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என் பிரதியுத்தரமாக, இந்நாளில் எருசலேமிலே நடக்கிறவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். அவர்கள் மறைக்கப்பட்டிருக்குது. 16வது வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எப்போ இயேசுவே தெய்வம், அவர் தான் எங்களுக்கு தெய்வம் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று தெரிஞ்சிருந்தா அவர் எதற்காக மரித்தார் என்ற அறிவு இருக்கும், அவர் எப்படி உயிர் தெழுவார்ன்றதான காரியமாக இருக்கும். இவங்க அதில்லையே, இவங்க உலக பிரியமான காரியத்துக்கு தானே தேடினாங்க. அதனால் அவர்கள் கண் மறைக்கப்பட்டிருந்துச்சு, அவனு மறைக்கப்பட்டிருந்துச்சு. என்ன மறைச்சிருந்துச்சு? தெய்வம், பரலோகத்தினுடைய காரியங்கள் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன சொல்கிறார், இந்த ஸ்திரீகள்லாம் எங்களை பிரமிக்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி சொன்ன உடனேயும் ஆண்டவர் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறார். 24வது வசனத்திலிருந்து, அப்பொழுது எங்களில் சிலர் 5 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே. அவங்கள பார்த்துக்கிறேன், முட்டாளுங்களா அப்படி சொன்ன கேட்டார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்காத மந்த உள்ளவங்களே, போலீஸ் அப்படி சொல்கிறார். நீங்களாம் முட்டாளுங்களா? இப்போ என்ன சொன்னானுங்க அவனுங்களே, ஒருத்தனை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருக்காங்கப்பா, அவர் பயங்கரமாக அதுலையும் இதுலேயும் வல்லமை உள்ளவர், அதை கூட தெரியாமல் நீனா அந்நியரா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற, இப்படியெல்லாம் கேட்டாங்க. இப்போ திடீர்னு அவரே வேத வாக்கியங்களை எடுத்து தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் இப்போ தான் யார் என்ன எதுன்னு கேட்டீங்க, எங்களையே
இப்போ தீர்க்கதரிசி சொன்ன புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு எங்களை முட்டாளுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாருங்க கேட்டுருக்கணும். இவங்க குழப்பத்தில் மண்டை குழம்பி போய் கிடக்குது இல்லையா, அதனால் ஆமாம் சொன்னாங்களா அப்படி கேட்குறாங்க. இவங்கள முட்டாளுன்னு வேற சொல்கிறாரு, மந்த புத்தி உள்ளவங்களேன்னு சொல்கிறாரு. அப்போ கூட கேட்கல, மறுபடியும் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கிறிஸ்து இவ்வாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியுடைய எழுதின வேதங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 3 காரியங்களை பற்றி சொல்றாரு. வேத வாக்கியங்கள் அவங்களுக்கு தனாக் தான் அவங்க வேத வாக்கியம். அதில் 3 பிரிச்சிருப்பாங்க. 1 தோரா தான் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் 5 புஸ்தகம். 2வது நபீம், இது 17 புஸ்தகம். இந்த 17 புஸ்தகத்தில் என்னை பற்றி இருக்குது. 2வது வேத வாக்கியம் அப்படி சொல்கிறாங்க, அது கெரீம் அப்படி சொல்லுவாங்க. கவிதை நூல், அப்புறமா அந்த சரித்திர புஸ்தகங்கள், இதெல்லாம் கெத்துபீம் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு 17, இது ஒரு 7, அப்புறம் தீர்க்க தரிசனம் ஒரு 17, மோசே ஒரு 15, மொத்தம் 39 புஸ்தகங்கள் அவங்களுக்கு. 39 புஸ்தகத்திலும் என்ன குறித்து தான் எழுதியிருக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே. அவர் இவ்விதமாக மரிப்பார், இவ்விதமாக எழுந்திருப்பார் அப்படி சொல்லி. இப்போ மோசே என்ன சொல்லியிருக்கிறான்? என்னை போன்ற ஒரு சகோதரன் உங்களிடத்திலிருந்து எழும்புவார், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு மோசே சொல்லிட்டு போயிருக்கான் இயேசு குறித்து. அப்புறம் யாக்கோபு சொல்லியிருக்கிறான், சமாதானத்தின் கர்த்தர் எழும்பும் அளவும் செங்கோல் யூதாட்டு பிரியாது அப்படி சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ சமாதானத்தின் கர்த்தர் வருவார் என்று, அவர் எங்கே மரிப்பார் என்று தானியேல் சொல்லியிருக்கிறான். 9வது அதிகாரம், மேசியா மரிப்பார், மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படி சொல்லி 25 பாரு. யோவான் 9வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் மறுபடியும் அவர்களை நோக்கி, அந்த 60 வாரம் முடிந்த பிறகு 9வது அதிகாரம் 26வது வசனம். தானியேல் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த 62 வாரங்கள் கழிச்சு மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படி சொல்லியிருக்கு. 22 வாரம் 7 வாரம் அதெல்லாம் பெரிய ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் வந்த நாள்லேருந்து கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு சில காரியங்களை சொல்லியிருக்காங்க. சாபுவா அப்படி சொல்லியிருக்குது. ஒரு வாரம் சாபுவா, ஒரு நாள் ஆண்டவருக்கு 1000 நாளை போலவும் 1000 நாள் ஒரு நாளை போலவும் இருக்குது. அவங்களுக்கு சொல்கிறாங்க 7 வாரமும் 60 வாரமும். அந்த 62 வாரம் முடியும் போது அந்த மேசியா சங்கரிக்கப்படுவார். பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். என்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் பலியாக்கப்படுறாரோ அது முதல் கொண்டு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தேவாலயம் இல்லை, தேவாலயத்தை உடைச்சி போட்டானுங்க. யூதர்கள் அந்த தேசத்தில் இருக்க முடியல, எல்லாரும் வெளியே ஓடி போயிட்டானுங்க. பலியும் காணிக்கையும் ஒழிஞ்சு போயிடுச்சு. இப்படிப்பட்டதான சம்பவங்களை அவன் அப்பயே எழுதி வச்சிருக்கிறான். அதனால தான் சொல்கிறாரு, மோசே முதல் கொண்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் ஆகமங்களும் அவரை குறித்து இருக்கிறதே, இதை உணராத மந்த புத்தியுள்ள முட்டாளுங்களே அப்படி சொல்லி திட்டு போகிறார். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு விவரித்து அவர்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார்? இவங்க போயிட்டு இருக்கிறாங்க, பிரிவு வருது. ரோட்டில் நடந்துகிட்டே வந்தாங்க. இந்த பக்கம் ஒரு ஊர் போகுது, இந்த பக்கம் ஒரு ஊர் போகுது. இந்த பக்கம் போனால் எம்மா ஊர் ஜாலியாக இருக்கலாம், அந்த பக்கம் போனால் நைட் ஆகிடும் அந்த ஊருக்கு அந்த பக்கம் தாண்டி போகிறதுக்கு. அவர் என்ன பண்ணார்? நான் ஜாலியாக இருக்கலாம் வரல, நான் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐயா இவ்வளோ பேசுனீங்களே, இவ்வளோ சொன்னீங்களே, ப்ளீஸ் வாங்க எங்கள் கூட சும்மா அந்த மண்டபம் வரைக்கும் வாங்க, மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் போங்க, சாயந்தரம் வேலையாகி போச்சு, வாங்க ப்ளீஸ்ன்னு கூப்பிட்டு வருந்தி கூப்பிட்டாங்க. இப்போ ஆண்டவனும் பார்த்தாரு, இவ்வளோ சொல்லி கூட இவங்களுக்கு கண்ணு திறக்க மாட்டேங்குது. இப்போ வேத வாக்கியத்தை எடுத்து சொல்கிறோம், அப்போ கூட இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மள யாரோன்னு நினச்சி கூப்பிட்றானுங்களே, போவோம் அப்படி சொல்லி வந்தார். சரி சாயந்தரம் ஆயிடுச்சு, நானே சொல்லிடுறேன், சாயந்தரமாக ஆயிடுச்சே. சாயந்தரமானோன்னு என்ன ஆகும்? பசிக்கும். அவங்க 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. யார்? யூதர்கள் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நைட்டில் சாப்பிடுவாங்க. ரொம்ப 9 மணி நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு சாப்பாடு அவங்களுக்கு விருந்து. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அப்பத்தை எடுத்து கொடுத்தாங்க. அப்பத்தை எடுத்து கொடுத்தா யார் வயசில் மூத்தவரோ கொஞ்சம் பெரியவரோ வேதம்தவரோ அவர் தான் ஜெபம் பண்ணணும். யூதர்களுடைய வழக்கம். இப்போ இவங்க 2 பேரும் தான் முட்டாள கலக்கிறானுங்களே. வேத வாக்கியத்தாலும் இவர் தானே எடுத்து சொன்னார். அதனால் வேதமெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. சூப்பர் மனுஷனாக இருக்கிறாரு. தீர்க்கதரிசி புஸ்தகத்தெல்லாம் பேசுகிறாரு, என்னென்னமா பேசுகிறாரு. ஐயா நீங்கள் என்னமோ பார்த்தா ஆசாரிய மாதிரி இருக்கிறீங்க,
நாங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க, அப்பத்தை இப்படி கொடுங்க சாப்பிடணும் அப்படின்னு. அவர் வாங்கி என்ன பண்ணார், வானத்தை பார்த்து சோத்திரம் பண்ணி புட்டு இந்தா வாங்கிக்கோன்னு கொடுத்தாரு பாரு. அவர்கிட்ட வாங்கினாங்க, அவரு காணாது போயிட்டார். அப்படி தயங்கன்னு மறைஞ்சிட்டார். ஹோ எங்கே போனார், நீ பார்த்தியா இங்கே தான் இருந்தார். வெளிச்சமாகி போனோன்னையும் உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யார் அது வந்தது, யார்? அவர் தான் என் இயேசு. முடிவு இல்லை கிளையப்பா, உன்னால தான் நான் வந்தேன், நான் அங்கேயே இருந்திருப்பேன், உன்னால் வந்து அவர்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டேன், முட்டாள்னு வேறு சொல்லிவிட்டார். எனக்கு என்ன தெரிஞ்சா வந்தேன், நான் பயந்து தானே வந்தேன். இப்போ என்ன பண்ணலாம், அவர்கிட்ட வாக்கியத்தை சொல்லும் போது வழியில் நம்ம இறுதியும் குழந்தை விட்டு எறியுது. அப்போ கூட உனக்கு அறிவு வரல, உன் கண்ணு திறக்கப்படல. என்ன அப்பயே யோசித்தேன், யார் இதெல்லாம் பேச முடியும், அவர் யாரும் வழி போக்க மாட்டேன் கேட்டார் இல்லையா, என்ன நடந்தது, ஏன் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க, என்ன துக்கமாக போகிறீங்கன்னு வேற நம்மளை கேட்டு ஏமாத்தினார்ல. இயேசு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கண்ணு திறந்துச்சு. கண்ணு திறந்த உடனே தான் அவர் தேவன் அறிந்தார். பிரியமா, அவங்க கூட தடவிட்டு ஒன்றும் இல்லை, இயேசுவை தெய்வம் என்று அறிகிற அந்த அறிவின் கண்ணு மூடப்பட்டிருந்துச்சு. அதனால தான் அவரை இன்னார் என்று அறியாமல் அவர் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மறைவை கர்த்தர் நீக்கி விட்டுட்டார். பிரியமானவர்களே, இந்த ராபூஜனம்ன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மக்கிட்ட புட்டு கொடுக்கும்போது, உத்தரம் பண்ணி கொடுக்கும்போது எதெல்லாம் நம் கண் அறியாமல் மறைஞ்சிருக்கதோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். அப்போ தான் வேத வாக்கியம் நம்ம இருதயத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது எரியாரும் நாம் இன்னும் ஐக்கியமாகும். யோசித்து பாருங்கள், 12 கிலோமீட்டர் மேலேருந்து கீழே இறங்கிட்டானுங்க. நைட்டு ஆயிடுச்சு. நைட்டில் யூதர்கள் பிரயாணம் பண்ண மாட்டானுங்க, பயமாக இருக்கும். காட்டு மிருகங்கள் அங்கே இருக்கும், ஏன்னா காட்டு பாதையில் இவங்க போகணும். ஆனால் கண்ணு திறந்த உடனேயும் இறங்குறது ஈஸி. டக்க 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 டக்குன்னு இறங்கி வந்தெல்லாம் மூச்சு வாங்காது. ஏறுனா தான் அப்படி வாங்க, மூச்சு வாங்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கண்ணு திறந்த உடனே மறுபடியும் 12 கிலோமீட்டர் ஏறானுங்க. சாதாரண விஷயம் இல்லை. அந்த நேரமே அப்படியே சார் அந்நேரம் 33 வசனம். அந்நேரம் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களுக்கும் கூடியிருக்க கண்டு கீழே படி, கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. இவங்களுக்கு முன்னால் ஆண்டவர் தரிசனம் ஆகிட்டு வந்துட்டாரு. ஆண்டவர் எப்படி போட்டு பாருங்க, இவங்களுக்கு தரிசனம் ஆகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் பேதுருவையும் சந்தித்து அவனையும் புத்தி தெளிய வச்சுட்டு வந்துட்டார். ஏன்னா அவனும் பிரமிச்சு உள்ளது என்ன நடந்ததோ தெரியலேன்னு போனான் இல்லையா, அவனையும் ஆண்டவர் சந்திச்சார். டேய் நான் தான் அப்படி காட்டிட்டு வந்துட்டார். அவரை காட்டிட்டு இவனுங்க 2 பேர் இங்கே போகிறானுங்க, இவனுங்களை பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி சரணிட்டார். இப்போ இவங்க வந்து கேட்காங்க, பேதுரு வந்து சொன்னான், ஆமாங்க நாங்கள் கூட முட்டாள் மாதிரி போனோங்க எம்மா ஊருக்கு, எங்கள் கூடயும் நடந்து வந்தார், அவர் ஏசுன்னு தெரியாமல் அவர் அந்நியர்னு பேசிட்டாங்க. அவர் வந்து அப்பத்தை புட்டார் பாருங்க, டப்புன்னு கண்ணுக்கு முன்னால் மறைஞ்சிட்டார். இப்போதான் தெரியும் ஏசு தான் உயிர் தெழுந்து வந்து எங்கள் முன்னால் நின்றுக்கிறாரு. மெய்யாக தந்த யோசித்து பாருங்கள், இறங்குறது ஈஸி, ஏறுறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் நைட்டில் ஓடுறானுங்க. எப்போ தெய்வீகமான கண் திறக்கப்படுதோ கடவுளுக்காக எதையும் செய்ய துணிவோம். பயமே இருக்காது, பயமே வராது. சாமான்ச்சுன்னா அங்கே போகக்கூடாது பயம், இங்கே போகக்கூடாது பயம், அது பிடிச்சிடும் இது பிடிச்சிடும். தெய்வீகமான அன்பு வந்துடுச்சு உள்ள அப்படின்னா பயமெல்லாம் நீக்கப்பட்டுரும். இவனுங்க எப்படி ஓடினானுங்களோ தெரியாது, கட்டன்னு மேலே ஏறி ஓடி போய் சொல்கிறானுங்க, நாங்கள் அவரை பார்த்தோங்க, அவர் உயிர் தெரிந்துட்டார், அவர் உயிரோடு தான் இருக்கிறார், மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கு. அங்கேயும் சொல்லப்படுது, ஆமாம் தரிசனம் பண்ணாராம், சீமோனுக்கு தரிசனம் பண்ணாராம், உயிரோடு தான் இருக்கிறார். அப்பம் சாதாரண விஷயம் அல்ல, அவருடைய சரீரமாக மாறி கண்களை மூடுவோமா? பிரியமானவர்களே, நாம் அறியாத காரியத்தெல்லாம் கர்த்தர் அறிய பண்ணுவார், நமக்கு தெரியாத காரியத்தெல்லாம் கர்த்தர் பண்ணுவார். அவர் சாதாரணமான ஞானி அல்ல, மகா பயங்கரமான ஞானி. நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் தெரியும். நம்முடைய நிலவரத்தை சேஞ்ச் பண்ண அவர் நம்மக்கிட்ட வருவார். நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவர் நம்மக்கிட்ட வருவார். நம்மை சரியான தியத்தில் வழி நடத்துவார். ஒருவேளை நாம் விலைக்கு போனால் கூட அவர் விடமாட்டார், நம்மளை மறுபடியும் நம்மை பழைய இடத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார். இவர்கள் விலகி போனார்கள், அங்கே இருக்க முடியாமல் பயந்து போனார்கள். அதே பயந்து போன அதே ஆட்களை தைரியமாய் அதற்குள்ளே வந்து அப்போஸ்தலர்கள் கூட இருக்க பண்ணினார். எவ்வளோ பெரிய, இனி எனக்கு பயமே கிடையாது, இயேசு செத்து உயிரோடு வந்துட்டார், நானும் செத்தா உயிரோடு வரன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சு. மரண பயமே நீங்கி போச்சு. கொஞ்சம் நிமிஷத்தில் கொஞ்சம் காரியத்தில் மரண பயத்தெல்லாம் நீக்கி விட்டுட்டார். பார்த்தீங்களா?
அப்படிப்பட்ட தேவன் தாங்க நம்முடைய தேவன். கண்களை மூடுங்க. கர்த்தர் எவர்? அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அப்பத்தை பிட்டு அவரே தரப்போகிறார். அவர் தான் உங்களுக்கு தரப்போகிறார். அநேக காரியத்தில் நமக்கு பலனும் தைரியமும் வரும். அநேக விஷயத்தில் தைரியமும் பலனும் நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த விஷயத்தையும் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் வராது. ஆண்டவரே, எந்த வல்லமைக்கு நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் உயிரோடு இருக்கிறீர். நீர் மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்க வல்லவர். நாங்கள் சரியில்லை ஓடினாலும் நீர் எங்களை விடமாட்டீர் ஆண்டவரே. பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் வெளியிருந்து வந்து இயேசுக்காக வைராக்கியமாய் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப உறவினர், ரொம்ப க்ளோஸாக இருந்தவன், அவன் கூட இயேசு விட்டு வேணாம், எங்கே இருந்தால் செத்துக்களி ஓடனா. துரோகி துரோகி. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் துரோகி தான். நம்மளுக்கு யாராவது இப்படி செஞ்சான்னு நினைப்போம். எனக்கு இவ்வளோ நான் உன்னை பண்ணியிருந்தேன், இவ்வளோ நீ இவ்வளோ நெருங்கினால் நீ என்ன துரோகம் பண்ண? எவனோ தூரத்தில் இருக்கிறவங்க கூட என்னை நம்பி இருக்கிறானே, நீ இப்படி போய்க்க, போனா போ, நீ வரவே தேவையில்ல அப்படி சொல்லுவோம். நான் இயேசு பார்த்தீங்களா? இல்லை, துரோகம் பண்ணவனையும் தேடி ஓடுறாரு. ஆண்டவரை விட்டு விலகி வர்றவனையும் தேடி ஓடி வர்றார். அவங்கள வந்து புரிய வைக்கிறார். புரியாமல் இருக்கிறாங்க, புரிய வைக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். அவர்கள் அறிகிற வரைக்கும் அவங்கள விட மாட்டார். பிரியமானவர்களே, தேவன் சாதாரணமானவர் அல்ல. நாம் துரோகம் பண்ணி ஓடினாலும் அவர் நம்மை விட மாட்டார். உன்னை பின்தொடர்ந்தே வருவார். அவர் உன்னோடு பேசுவார், உன்னை அறிய வைப்பார், உன் கண்களை திறப்பார். மனுஷர்கள் நம்மை புறக்கணிக்கிறது போல அவர் நம்மை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். நீயும் நானும் அவருக்கு வேணும். நீயும் நானும் அவருக்கு தேவை. அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இந்த பூமியில உண்டு. ஆகவே உன்னையும் என்னையும் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அவர்களுக்கு இருந்ததான பலவீனம் அவர்களுடைய பயம்தான். அந்த பயம்தான் அவர்களை ஆண்டவரை விட்டு விலக பண்ணினது. ஏதோ நடந்துரும் என்ற பயம்தான். உன் வாழ்க்கையில எந்த பலவீனம் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த அப்பத்தை ஆண்டவர் பிட்டு கொடுக்கும் போது உன் கண் திறக்கப்படும். நீ பலன் அடைவாய். உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கி போகும். நீ பலன் அடைவாய். உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கி போகும். எந்த பலவீனமாயிருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் அதை கர்த்தர் நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, இங்க இருக்கிறதான சிறியோர் பெரியோர் யாராயிரம் சரி, உன் ஜீவியத்தில் பலவிதமான கேடுபாடுகள் இருக்கலாம். உன் தேவ சமூகத்தில் உட்கார கூட உன் மனசாட்சி ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். உன் ஜீவியத்தில் 1000 பாவம் இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை தேடி வருவார். அவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். வேத வாக்கியங்களை விலக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ வேண்டும், அவருக்கு நீ வேண்டும். நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.